வணக்கம் நண்பர்களே! மாயாஜின்னு சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம தனாவ கொள்ளைக்காரங்க வந்து நகையெல்லாம் அடிச்சுக்கிட்டு, "இனி உயிரோட விட்டா இவ நம்மள மாட்டி விட்டுருவா. கொன்னு போட்டுறலாம்" அப்படின்னு வந்து கொல்ல போறாங்க. அந்த நேரத்தில தான் நம்ம ரகுராம் வந்து தனாவுக்காக வந்து பாதுகாப்புக்காக வாராங்கன்னு சொல்லலாம். அவங்க கண்ணுல பட்ட அந்த ரவுடிகள விடுவாங்களா? "என் பொண்ண நீங்க கொல்லையா போறீங்கடா? உங்கள நான் விடுவேனா?" அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து வெளுத்து எடுக்குறாங்க. அதோட ரகுராம் வந்து தனாவோட பிடிவாத குணத்த பார்த்து, "தனா என்ன மன்னிச்சிடு. நீ வந்து உன் கணவர் மேல எவ்வளோ வந்து அன்பு வச்சிருக்கன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்து என் வீட்டுக்கு கதிரோட பொண்டாட்டியாட்டே வரலாம். வா இப்பவே வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு வந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்கங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம ஜானகி அம்மா ரொம்பவே வந்து மாயாட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. "என் பொண்ணு தனாவுக்கு இப்படிப்பட்ட பிடிவாதம் பார்த்தியா? எல்லாரும் கூட்டம்ல அவங்க அப்பா கூட அவ வந்து வீட்டுக்குள்ள வந்திருப்பான்னா மன்னிச்சு வந்து விட்டுருப்பாங்க. ஆனா, அவ பிடிவாதத்தால அவங்க அப்பாவோட பிடிவாதம் அப்படியே இருக்கு. அதனால நான் வரமாட்டேன்" அப்படின்னு வந்து போயிட்டா. இப்போ தன்னந்தனியா வீட்ல கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு இருப்பா. அதுவும் சாப்பிட கூட மாட்டா. அப்படின்னு வந்து நினச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ரகுராமுக்கும் அவங்க பொண்ணோட நினப்பு இல்லாம இல்லங்க. அவங்க பொண்ணு வந்து இப்ப தனியா இருப்பா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம தானே வந்து வருத்தப்படணும் அப்படின்னு வந்து அவள விடக்கூடாது. நம்ம போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு வந்து அவங்க மைண்ட் வந்து மாறி வந்து நம்ம தனா வீட்டுக்கு போறாங்க. ஆனா, இந்த சைடு பார்த்தா நம்ம தனா வீட்ல நம்ம தனா தனியா இருக்கிறது தெரிஞ்சுட்டு 2 வந்து கொள்ளைக்காரங்க வராங்க. தனா கிட்ட வந்து கதவு தட்டுறாங்க. தனா வீட்டு கதவ. நம்ம தனாவும் இந்த நேரத்தில யாரா இருப்பா அப்படின்னு வந்து கதவ திறக்குறாங்க. கதவு திறந்தா பயங்கர ஷாக்கு. கையில கத்தியோடி வந்து தனா கிட்ட, "இப்போ நீ போட்டிருக்க நகை நட்டு எல்லாமே கழட்டு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. கை, காலு, கொலுசு எல்லாத்தையும் வந்து நம்ம தனா கழட்டி குடுக்குறாங்க. ஆனா, எல்லாத்தையும் வாங்கிட்டு, "உன்ன உயிரோட விட்டா நீ கண்டிப்பா போட்டு குடுப்ப. நீ உயிரோடையே இருக்கக்கூடாது. உனக்கு சோலிய முடிக்கணும்." அப்படின்னு வந்து கத்திய வந்து நம்ம தனா வயித்துல ஏத்த தயாரா இருக்காங்க. அந்த நேரத்துல தான் நம்ம டானி வந்து நம்ம ரகுராம் வந்து என்ட்ரி குடுக்குறாங்க. அவங்க அப்பாவ பார்த்தோனே, "எங்க அப்பா இருக்காங்கடா. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்னு வந்து மனசுக்குள்ள தைரியம் வந்துது. நம்ம ரகுராம் வந்து அந்த ரவுடிகள விளாசி தள்ளிறாங்க. நம்ம தனாவ வந்து காப்பாத்திறாங்கன்னு சொல்லலாம். அதோட தனா கிட்ட வந்து, "தனா என்ன மன்னிச்சிடு. நீ வந்து கதிர் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்து கதிரோட பொண்டாட்டியாட்டே என் வீட்டுக்கு வந்து வரலாம்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிறாங்க. "என்னப்பா சொல்றீங்க?" "ஆமா. நீ வந்து அவ்ளோ பிடிவாதம் உனக்கு அப்படி இருக்கு. ஆனா இருக்கட்டும். நீ வந்து அவ மேல பாசம் வச்சிருப்பேனா இருக்கட்டும். புருஷன் மேல தானே பாசம் வச்சிருக்க. நீ வா. நம்ம வீட்டுக்கு போகலாம் தனா." அப்படின்னு வந்து தனாவ கையோடு வந்து கூட்டிட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம பத்மாவுக்கும் பார்வதிக்கும் வயித்தெரிச்சல் வருது. "அண்ணன பாரு அது மேல உள்ள பாசத்துல இங்க இங்க கொண்டு விடாரு. எதுக்காக இப்ப இங்க தனா வரணும்? இவ வந்தான்னா அந்த மாயா கூட கூட்டு சேர்ந்து நம்ம போட்டிருக்க சதி திட்டம் எல்லாத்தையும் வந்து தவிடுபொடி ஆக்கிருவாங்களே. இவ வந்து எதுக்காக இப்ப இங்க வரணும்?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல முகத்த கோணுறாங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து சந்தோஷத்துல ஆர்த்தி எடுத்து நம்ம தனாவ வந்து வரவேற்காங்க. "இப்ப நான் வந்து வா தனா" அப்படின்னு வந்து கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. நம்ம மாயாவுக்கும் செம சந்தோஷம். "பார்த்தீங்களா பெரியம்மா, நம்ம பெரியப்பாவுக்கு தனா மேல எவ்வளவு பாசம் இருக்கு. எல்லாத்தையும் வந்து பெரியப்பா இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னா, ரகுராம் வந்து நினைக்கிறாங்க, நம்ம பொண்ணு வந்து இனி தனியா இங்கேருந்து கஷ்டப்படுவத விட, ஏன் கதிர நம்ம ஃபோன் போட்டு இங்க வர சொல்லக்கூடாது. கதிர் கூட சேர்ந்து என் பொண்ணு வாழலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு முடிவை எடுக்கிறாங்க. நம்ம கதிருக்கு ஃபோன் போடவா வேண்டாமா அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு, சரி என்னோட பொண்ணு வாழ்க்கைக்காக நம்ம கதிருக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க. "கதிர், நீ வந்து தனா வந்து உனக்கு ஒன்னே நினச்சிக்கிட்டு இருக்கா. தனாக்காக வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கேன். நீ வந்து தனா கூட சேர்ந்து வாழணும்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ரகுராமோட பேச்சை கேட்டு, "இல்ல மாமா, அது சரிப்படாது. நீங்க இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நான் தனாவ ஒரு ராணி கணங்கா வச்சு காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வேலை வந்து துபாயில வந்து கிடைக்கும். நான் வந்து 2 வருஷம் தனாவ பிரிஞ்சு வந்து சம்பாதிச்சு, ராணி மாதிரி என் தனாவ வச்சு பாதுகாக்க முடியும் என்னால. அப்படி நான் வந்து வச்சுக்கிட்டு தான் நான் வந்து வருவேன் மாமா. நான் வரமாட்டேன்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிறாங்க. நம்ம கதிரோட முடிவையும் கேட்டுக்கிட்டு
பரவாயில்ல. நம்ம நினைச்சத விட கதிர் நல்லவனா தான் இருந்திருக்கான். நம்மளோட சொத்து, பத்து இதுக்கெல்லாம் ஆசைப்படாத ஒரு புருஷன் தனாவுக்கு வேற எங்க இருந்து நான் தேடுனாலும் கிடைச்சிருக்காது. ஆனா, இந்த கதிர் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. அவன் சொந்தமா தான் அவன் பொண்டாட்டிய வாழ வச்சுட்டு இருந்தான். அப்படி இருக்க நேரம் வந்து இப்படி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நம்ம குடுத்து வச்சிருக்க வேணாம். சரி அவன் கொஞ்சம் உழைக்கட்டும். அது பிறகு நம்ம வந்து ஏத்துக்கிடலாம் அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் மைண்ட்ல வந்து இருந்துட்டு, அதே நேரத்தில இந்த சைடு புவனேஸ்வரிக்கு வந்து தகவல் போகுது. ரகுராம் வீட்டுக்கு நம்ம தனா போயாச்சு. தனா வந்து அவளை ரகுராம் வந்து தனாவை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு வந்து நியூஸு கிடைக்குது. இதை கேட்ட உடனே நம்ம கதிர் வந்து இங்கே இல்லாத அந்த தனாவையாவது பழி வாங்கி ரகுராம் கண்ணில் கண்ணீரை வர வச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் இப்போ அது கூட நடக்க முடியாமல் போயிட்டே அப்படின்னு வந்து புவனேஸ்வரி பெரிய கோபம் கொந்தளிப்போடு இருக்காங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ரகுராமை பழி வாங்கியே தீரணும். நான் இத்தனை தூரம் வந்து இவ்வளோ காலம் வந்து நான் அழுதுட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் மனசில் புரட்டி புரட்டி பார்த்தா அந்த ரகுராம் மட்டும்தான் இருக்கான். அவன் வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னே. அவன் வந்து நாசமாக போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தெழுறாங்க நம்ம புவனேஸ்வரி.